போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. வாருங்கள் புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமான வலையொலி உறவுகளே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி தெய்வீகமான இத்திருப்பலிக்கு உங்களை வரவேற்கிறேன். அன்பர்களே, திரு அவையின் பிறந்த நாளை நாம் நேற்றைய தினம் கொண்டாடினோம். இன்றைய நாளில் அந்த திரு அவையின் அன்னையாக தாய் மரியாள் இருக்கிறார் என்கிற விழாவை திருச்சபை நம்மை இந்த நாளில் கொண்டாட அழைப்பினை கொடுக்கிறது. ஆகவே திரு அவையின் ஒவ்வொரு உறுப்பினராகிய உங்களுக்கும் எனக்கும் தாயாக இருந்து அன்னை மரியாள் பரிந்து பேசவும், அந்த அன்னையின் பரிந்து பேசுதல் குரல் வழியாக இறைவனுடைய அருள் வரங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக
உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, உம்முறை திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் புனித கன்னி மரியாவை எங்களுக்கும் அன்னையாக தந்தருளினார். இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திரு அவை மேன்மேலும் வளம் பெற்று தம் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தம் அரவணைப்பில் ஈர்த்து கொள்ளவும் அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 முடிய மற்றும் 20. அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும்
கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. கடவுளின் ஆற்றலை நினைவு கூரும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய கன்னி மரியே, பெருமகிழ்வு கொண்டவர் நீர். புகழ் அனைத்திற்கும் தகுதி பெற்றவரும் நீர். ஏனெனில் நீதியின் நாதவன் நம் இறை கிறிஸ்து உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, நேற்றைய தினம்தான் நாம் நம்முடைய திருச்சபையினுடைய பிறந்த நாளை கொண்டாடினோம். பெந்தகோஸ்து பெருவிழா நாள். ஆவியானவர் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகளாய் அன்னை மீதும் திருத்துதர்கள் மீதும் இறங்கி வந்த அந்த அற்புதமான ஒரு நிகழ்வை, நாளை திரு அவையின் பிறப்பாக நாம் கொண்டாடினோம். அந்த பெருவிழா நாளை தொடர்ந்து வருகின்ற இன்று நம்முடைய திரு அவையினுடைய தாயாக அன்னை மரியாளை நாம் கொண்டாடுகிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். முதலாக 1964ஆம் ஆண்டிலே 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் போது திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் நம்முடைய அன்பு தாயை திரு அவையின் அன்னையாக அவர் உயர்த்துகிறார். இந்த ஒரு விழாவை நாம் 6ஆம் பவுல் சொன்ன நாளிலிருந்து கொண்டாடுகிறோம். இருந்தாலும் மறைந்த நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஒரு கொண்டாட்டத்தை வழிபாட்டிற்குள் அவர் கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், பெந்தகோஸ்து பெருவிழாவை தொடர்ந்து வருகிற அந்த முதல் திங்கட்கிழமையை நாம் திரு அவையின் அன்னை, திரு அவையின் தாய்
மரியாள் என சொல்லி நாம் கொண்டாட வேண்டும் என்கின்ற அழைப்பை கொடுக்கிறார். ஆகவே அவர் அறிவித்த அந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து நாம் ஒவ்வொரு ஆண்டும் பெந்தகோஸ்து பெருவிழாவை தொடர்ந்து வருகிற இந்த திங்கட்கிழமையை தாய் மரி நாம் திரு அவையின் அன்னை என சொல்லி கொண்டாடுகிறோம். அன்னைக்கு சூட்டப்படுகிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பட்டங்களுள் இந்த பட்டமும் அவருக்கு இன்னும் ஒரு அழகை சேர்க்கிறது. யாரெல்லாம் அன்னை மரியாள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வேறு எந்த விளக்கமும் தேவையில்லை. அவர்கள் தாய் மரியை நம் திரு அவையின் அன்னையாக நம்பிக்கை நிமித்தமாய் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நம்மில் சிலருக்கோ விவிலியத்தின் மீது அதிகமான ஈர்ப்பும் ஆர்வமும் கொண்டிருக்கிறவர்கள் அது எப்படி அன்னை மரியாவை நாம் நம்முடைய திரு அவையினுடைய தாயாக கொண்டாட முடியும், அதற்கு விவிலியம் வாய்ப்பினை கொடுக்கிறதா என்கின்ற கேள்விகளோடு அவர்கள் நம் மத்தியிலே வலம் வரலாம். அப்படி இருக்கிற அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இறை வார்த்தையானது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமல்ல, அன்னை மரியாள் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பின் அடிப்படையில் மட்டுமல்ல அவருக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த ஒரு பட்டம், மாறாக விவிலியத்தில் நாம் காண்கிற பல செய்திகள் அந்த அன்னை உண்மையில் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி தாயாக அவர் உயர்த்தப்பட்டாரோ அதே போல இயேசுவினுடைய மறையுடலாம் இந்த திரு அவைக்கும் அவர் தாயாக உயர்த்தப்படுகிறார். உயர்த்தப்படுவதற்கு அவருக்கு எல்லா தகுதிகளும் உண்டு என எடுத்துரைக்கிறது. அந்த உண்மையை நாமும் உளப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்வதற்கான அழைப்பையும் இன்றைய நாளில் கொடுக்கிறது. ஆம் அன்பர்களே, விவிலியத்தை வாசிக்கிற பொழுது நேரடியாக அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என சொல்லி எங்குமே கொடுக்கப்படவில்லை. இந்த ஒரு பட்டத்திற்கு மட்டுமல்ல, அன்னைக்கு சூட்டப்படுகிற பல பட்டங்களுள் விவிலியத்தில் நேரடியான குறிப்புகள் இல்லை என்றாலும் கூட விவிலியத்தை யாரெல்லாம் வரிக்கு வரி வாசிக்கிறார்களோ, ஆழமாய் அதன் அர்த்தத்தை தேடுகிறதற்கு முயல்கிறார்களோ அவர்களுக்கு நாம் அன்னைக்கு கொடுக்கிற பட்டத்திற்கான நியாயங்கள் விவிலியத்தில் இருப்பதை கண்டு உணர்வதற்கான கதவுகள் திறக்கின்றன. முதலில் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி எப்படி நம்முடைய தாய் இந்த திரு அவையின் தாயாக உயர்த்தப்படுகிறார் என்பதை மிக தெளிவாய் எடுத்துச் சொல்லுகிறது. சிலுவையின் அடியிலே இயேசுவின் பாதத்தில் அன்னை மரியாள் நிற்கிற பொழுது இயேசு கிறிஸ்து தான் அன்பு செய்த யோவானை பார்த்து சொன்ன வார்த்தை, இதோ உன்னுடைய தாய் என சொல்லு. நான் பலமுறை விவிலியத்திலே மறையுரை ஆற்றிய பொழுது சொல்வதுண்டு, ஒவ்வொரு இறை வார்த்தைக்கும் ஒரு அண்மை பொருள், ஒரு தொலைவு பொருள், இமீடியட் மீனிங், ரிமோட் மீனிங். இறைவார்த்தை அந்த சூழலில் சுட்டி காட்டுகிற செய்தி என்பது ஒன்று, இறைவார்த்தை அந்த எல்லைகளை கடந்து சுட்டி காட்டுகிற செய்தி ஒன்று. இன்னைக்கு பார்க்கிறோமே, இயேசு தான் அன்பு செய்த யோவானிடத்தில் தாய் மரியை கொடுக்கிறாரே, அந்த யோவான் இந்த இடத்தில் ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர்களின் பிரதிநிதியாய் அங்கே நிற்கிறார். ஆக அன்னையை யோவானிடத்தில் இயேசு கிறிஸ்து கொடுப்பது ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர்களின் பிரதிநிதியாய் இருக்கிற யோவானிடத்திலே கொடுப்பதனுடைய பொருள், இதோ இனி இவர் உங்களுடைய தாய். அதேபடிதான் இதோ உன்னுடைய மகன் என சொல்லுகிற பொழுது ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர்களுக்கும் தாயாக அன்னை மரியாளை சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிய பொழுது அவர் வழங்கிச் சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு மிகப்பெரிய குடும்பம்தான் இந்த திரு அவை. ஆக இந்த நற்செய்தியை யோவான் 19 மெதுவாய் வாசித்து பொருள் கொள்ளுகிற பொழுது அதிலிருந்து வெளிப்படுகிற உண்மை என்பது என்ன? ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர்களையும் குறிக்கிற யோவான் அன்னை மரியாளை தன் தாயாக ஏற்றுக்கொள்ளுகிறான் சொன்னால், இந்த நம்பிக்கையாளர்களை உள்ளடக்கிய திரு அவையும் அன்னை மரியாளை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்ளுகிறது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படிதான் நற்செய்தி முடிகிறது. அந்த நொடிப்பொழுதிலிருந்து அந்த சீடர் அவரை ஏற்று அவருக்கு ஆதரவளித்தார். அவர் நம்பினார், ஏற்றுக்கொண்டார், ஆதரவளித்தார். நீங்களும் நானும் திரு அவையின் உறுப்பினர்களாய் இருக்கிற நீங்களும் நானும், நம்பிக்கையாளர்களாகி நீங்களும் நானும் இந்த தாய் மரியை நாம் திரு அவையின் தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற படிப்பினை கல்வாரி சிலுவை பாதத்திலிருந்து துவங்குகிறது. நாம் இரண்டாவதாய் இன்றைய நாளில் வாசித்தோம் பாருங்களேன். முதல் வாசகத்தில் தன் விழாவிலிருந்து உருவாக்கப்பட்ட
ஏவாளை பார்த்தவுடன் ஆதாம் அவருக்கு சொன்னார், என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையுன்னு சொல்லி. ஆனால் அந்த ஏவாளுக்கு, இந்த ஏவாள் என்கின்ற பெயரை ஆதாம் கொடுக்கிறார். ஏவாளுக்கு அர்த்தம் என்ன? அவர் உயிருள்ள அனைவருக்கும் தாய் என வாசிக்கிறோம். தொடக்க நூலிலே 3வது அதிகாரம் 20வது வார்த்தையில் வாசிக்கிறோம், மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாயின்னு வாசிக்கிறோம். எப்படி ஒரு பெண்மணி உயிருள்ள எல்லோருக்கும் தாயாக உயர்த்தப்படுகிறாளோ, நேற்றைய தினம் நாம் கொண்டாடிய அந்த பெந்தகோஸ்து பெருவிழா சொல்கிற செய்தி என்ன? 50வது நாளிலே, அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியாகி அவர் உயிர்த்தாரே, அது பாஸ்கா. அந்த பாஸ்காவிலிருந்து 40ஆம் நாளில் அவர் மேலே செல்கிறார். 50ஆம் நாளில் ஆவியானவர் கீழே இறங்கி வருகிறார். இது புதிய ஏற்பாடு சொல்லுகிற செய்தி. பழைய ஏற்பாட்டில் இதனுடைய அர்த்தம் என்ன? பாஸ்கா என்பது கடவுள் இஸ்ரேலுடைய வீடுகளை கடந்து செல்லுகிறார். எகிப்தரின் தலைப்பேர்களை கொள்வதற்காய் சென்ற பொழுது இரத்தம் பூசப்பட்டிருந்த வாயிற் கதவுகளை கடவுள் கடந்து செல்லுகிறார். அதே போல இதுவரை அடிமை வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அந்த இரவில் அடிமை வாழ்க்கையிலிருந்து அவர்கள் உரிமை வாழ்க்கைக்கு கடந்து செல்லுகிறார்கள். அப்படி பாஸ்காவை அனுபவிக்கிற மக்கள் 3ஆம் நாளிலே செங்கடலை அவர்கள் கடக்கிறார்கள். இந்த செங்கடலை கடந்த மக்கள் 50ஆம் நாளிலே சட்டங்களை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள், எப்படி வாழ வேண்டும் என சொல்லி. இந்த பழைய ஏற்பாட்டு செய்திக்குத்தான் இயேசு கிறிஸ்து புதிய பொருளை கொடுக்கிறார். நீங்கள் அடிமை வாழ்க்கையிலிருந்து உரிமை வாழ்க்கைக்கு கடந்து சென்றீர்களே பழைய ஏற்பாட்டில், இனி நீங்கள் இறப்பிலிருந்து நிலை வாழ்வுக்கு கடந்து செல்ல இருக்கிறீர்கள். 3ஆம் நாளில் நீங்கள் செங்கடலை கடந்தது போல இதோ உங்களுக்காக பலியாகிற மாசு மறுவில்லாத செம்மறியான இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுகிறார். அவர் உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50ஆம் நாளிலே முன்னர் உங்களுக்கு சட்டங்கள் கொடுக்கப்பட்டது போல உங்களை வழிநடத்துவதற்காய் துணையாளராம் தூய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார்னு வாசிக்கிறோமே. இந்த தூய ஆவியானவர் மீட்கப்பட்ட எல்லோருக்கும் அவர் அடையாளமாய் கொடுக்கப்படுகிறார். அப்படி உயிருள்ளவர்களுக்கு தாயாக ஏவாள் உயர்த்தப்பட்டது போல மீட்கப்பட்ட எல்லோருக்கும், இயேசுவினுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட எல்லோருக்கும் தாயாக அன்னை மரியாள் உயர்த்தப்படுகிறார். அப்படி மீட்கப்பட்டோர் வாழுகிற இல்லம்தான் நம்முடைய திரு அவை. ஆகவேதான் திருச்சபை சொல்லுகிறது, மீட்படைந்தோர் வாழுகிற இல்லம் என்னும் திரு அவையினுடைய தாயாக அன்னை மரியாள் இருக்கிறார், உயர்த்தப்படுகிறார்னு சொல்லி. திருத்துதர் பணிகள் 1 அதிகாரம் 14வது வார்த்தையில் வாசிக்கிறோம், திருத்தூதர்கள் அனைவரும் தாய் மரியாவோடு இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருந்தார்கள்னு சொல்லி. அப்படி அவர்கள் வேண்டிக் கொண்டிருந்த பொழுதுதான் அங்கே தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வருகிற பொழுது அங்கே திரு அவை பிறக்கிறதுன்னு வாசிக்கிறோம். எண்ணி பாருங்கள், 2 இடங்களிலே. முதல் முறை இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்த பொழுது இயேசுவின் பிறப்பில் உடனிருந்த அதே தாய் மரியாள். இங்கும் பார்க்கிறோம், திரு அவை பிறக்கிற பொழுது திரு அவையினரோடும் அவர் உடன் இருக்கிறார். கடவுள் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார், என் வழியாய் பிறக்கிற மகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்பர்னு சொன்னார். இதோ அவர் வந்தார், இறந்தார், உயிர் தெழுந்தார்னு சொல்லி அன்னை மரியாள் தன் பணிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. மாறாக தன் மகனின் கனவுகளை தாங்கி சுமக்கிற இந்த திரு அவை பிறக்கிற பொழுது கூட அன்னை மரியாள் அங்கே உடன் இருக்கிறார். எந்த ஆவியினுடைய வல்லமையினால் இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ அதே ஆவியினுடைய வல்லமையினால் திரு அவை பிறக்கிற பொழுது அங்கேயும் தாய் மரியாள் உடன் இருக்கிறார். ஆகவே இயேசு பிறக்கிற பொழுதும் திரு அவை பிறக்கிற பொழுதும் அங்கே தாய் மரியாள் உடன் இருக்கிறார். ஆகவேதான் திரு அவை பிறந்த பொழுது அங்கே இருந்த அன்னை மரியாளை அந்த திரு அவையின் தாயாக நாம் உயர்த்தி பார்த்து அவரை கொண்டாடுகிறோம். அன்பர்களே, நாம் பவுல் எழுதிய கொலோசிய நூலில் வாசிக்கிறோம். 1 அதிகாரம் 18வது இறை வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, திருச்சபையாகிய உடலுக்கு இயேசு கிறிஸ்துவே தலையும் அவர் தொடக்கமுமாய் இருக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய 1 நூலிலே அதிகாரம் 12 இறை வார்த்தை 27 வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவின் உடலாய் இருக்கிறீர்கள், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள்னு சொல்லி. இந்த திருச்சபையை இயேசு கிறிஸ்துவினுடைய மறையுடலாய் பார்க்கிறோமே. அந்த இயேசு கிறிஸ்துவை தன் கருவிலே தாங்கி சுமந்து அவரை ஈன்றெடுத்த அன்னை மரியாள்
தலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, அவருடைய மறையுடலாகிய இந்த திரு அவைக்கும் அவர் அன்னை என நாம் அவரை போற்றுவது, அவரை உயர்த்துவது விவிலியத்தின் வார்த்தைகள் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாகும். இப்படி எண்ணற்ற படிப்பனைகளை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஆகவேதான் திருத்தந்தை 6ஆம் பவுல் வத்திக்கான் சங்கத்தினுடைய இறுதி நேரங்களிலே 1964 அவர் சொல்லுகிறார், இந்த அன்னை மரியாள் அவர் இயேசுவின் தாய் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ, அவர் இந்த நம்பிக்கையாளர்கள் கூட்டமாகிய குடும்பமாகிய திருவையின் அன்னையும் கூடன்னு சொல்லி. அன்பர்களே, நமக்கு ஐயம் தேவையில்லை. யாருக்கெல்லாம் விவிலியத்தில் இப்படி அன்னையை நாம் திரு அவையின் தாயாக சொல்வதற்கு அங்கே தரவுகள் இல்லைன்னு சொல்லுகிறோமோ, இன்னைக்கு இறைவார்த்தை சொல்லுது பாருங்கள். முதலிலே ஒட்டுமொத்த நம்பிக்கையாளரையும் யோவான் குறிக்கிறாரே, அந்த நம்பிக்கையாளர்கள் வாழ்கிற இந்த திரு அவையும் அன்னை மரியாளை இயேசு கிறிஸ்து தாயாக ஒப்படைக்கிறார். சிலுவையில் தொங்கிய பொழுது உயிருள்ளவர்களுக்கு அன்னையாக ஏவாள் இருந்தது போல, மீட்படைந்தவர்களுக்கு அன்னையாக நம்முடைய தாய் மரியாள் உயர்த்தப்படுகிறார். இயேசுவின் பிறப்பில் உடனிருந்த அதே தாய் மரியாள் திரு அவை பிறந்த பொழுதும் அவர் அங்கே இருக்கிறார். திரு அவையினுடைய வளர்ச்சிக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். ஆகவே அவர் அன்னையாய் உயர்த்தப்படுகிறார். 4வது, தலையாகிய இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்ததனால் ஒட்டுமொத்த மறையுடலாகிய இந்த திரு அவைக்கும் அன்னை மரியாள் தாயாக இருக்கிறாள். இந்த தாய் இந்த பட்டத்தை எப்படி சுமப்பாள்? அவர் பெருமைக்குரிய ஒன்றாகவும் விளம்பரம் செய்யக்கூடிய ஒன்றாகவோ தற்பெருமைக்காக அல்ல, மாறாக இந்த எல்லா நிகழ்வுகளிலும் அன்னை மரியாள் இறை வேண்டலோடு கூட தன்னை தாழ்ச்சியாய் இறைவனின் கரங்களுக்குள் ஒப்படைக்கிறார். நாம் அந்த அன்னையின் கரங்களுக்குள் நம்மை ஒப்படைக்க வேண்டும். அம்மா மரியே, இதோ நீர் திரு அவையின் துவக்கத்தில் அங்கே ஜெபித்தது போல இறைவனின் பிரசன்னத்தில் எங்களுக்காக மன்றாடுன்னு சொல்ல வேண்டும். அம்மா மரியே, நீர் மீட்கப்பட்ட எல்லோருக்கும் தாயாக இருக்கிறீரே, நான் என் மீட்பை இழந்து விடாதபடி இருக்க எனக்காய் நீங்கள் பரிந்து பேசுங்கன்னு சொல்லணும். நீர் இயேசுவுக்கு திரு அவையின் தலையும் தொடக்கமுமான இயேசுவை ஈன்றெடுத்தாயே, இதோ நீர் என்னையும் உம்முடைய கருவிலே தாங்கி நான் புதிய மனிதனாய் இயேசுவின் உடலில் குறையில்லாத ஒரு உறுப்பாய் வாழ்கிற பாக்கியத்தை தாங்கன்னு சொல்லி தாய் மரியிடத்திலே பரிந்து பேசணும். அம்மா தாயே, யோவான் உம்மை ஏற்று உமக்கு ஆதரவு அளித்தது போல நானும் என் வாழ்நாள் முழுமைக்கும் உம்மை ஏற்று உமக்கு வாழ்த்து சொல்லி உம்முடைய புகழை உலகையும் எடுத்து சொல்லுகிற பாக்கியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி இந்த தாய் மரியிடத்திலே பரிந்து பேசுகிற பொழுது, எந்த தாய் மரியாள் இந்த திரு அவையோடு இருந்தாரோ அவர் நம்மோடு இருப்பார், நமக்காய் பரிந்து பேசுவார். நம்மை விட்டு விலகாத இந்த தாயின் கரமாய் குரலாய் இவர் எந்நாளும் இருந்து இறைவனிடத்திலே பரிந்து பேசுகிற வரத்தை நாம் எல்லோரும் கண்டடையவும், அதன் வழியா இன்னும் அன்னையின் நாமத்தை நாம் உயர்த்தவும் இத்திருப்பலியில் வரம் வேண்டுவோம். ஆமேன். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயையுடன் ஏற்றிடுவாய், தந்தையை தயையுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம் தருகின்றோம் தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம், பரம்பொருளே உம் திருவடியில். அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருளடையாளமாக மாற்றியருளும். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னிமரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரே, என்றும் உள்ள எல்லாம் வல்லவரே, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னிமரியாவை கொண்டாடும் இந்நாளில் உம் பெருமைகளை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் உம் வார்த்தையானவரை களங்கமில்லா தம் இதயத்தில் ஏற்றும் கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். அன்னை மரியா சிலுவை அடியில் நின்று இறையன்பின் திருவுளத்தை ஏற்றும் கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்த தூய ஆவியாரை திருத்தூதர் எதிர்பார்த்திருந்த போது அவர் சீடர்களின் வேண்டல்களோடு தம் வேண்டலையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரின் நாள் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகிறார். ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி அறிக்கையிடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் தெருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்தருளும்படியாக உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியரை நிறைவாய் ஆசீர்வதித்தும்
அவர்கள் தம் பணிகள் வழியாக உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திரும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, தாயின் கரங்களுக்குள் தாயின் மடியில் நம்மை அன்பு பிள்ளைகளாக வழங்கிச் சென்றவர் திருவுடலாய் இவ்வேளையில் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, அன்னை இருக்க, அன்னை அவள் துணை இருக்க, அவருடைய பரிந்துரை குரல் இருக்க, நாம் ஒருபோதும் ஒரு நாளும் நாதியற்றவர்களாய் நாம் கைவிடப்படுவது இல்லை. யோவானைப் போல ஒரு வகையில் யோவானின் இடத்தில் இன்று நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் அன்பு தாயாக அவரை
இயேசு கிறிஸ்து வழங்கி சென்றிருக்கிறார். ஆகவே அந்த தாய் மரியினுடைய பரிந்துரைக்காய் இவ்வேளையில் நாம் பாடி செபிப்போமா. உன்னை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. எங்கள் அம்மா இன்று உன்னை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க. அம்மா, எங்கள் அன்பு தாய் மரியே, அம்மா பிறந்திருக்கிற இந்த ஜூன் மாதத்தில் எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அம்மா, பிள்ளைகளை பள்ளியிலும் கல்லூரியிலும் நல்லிடத்தில் சேர்ப்பதற்காய் தவிக்கிற பெற்றோருடைய அது தவிப்பிற்காய் பரிந்து பேசும். அம்மா, தன் மகனை நல்ல இடத்தில் சேர்க்க வேண்டும் என சொல்லி கனவுகளோடு இருக்கிற அவர்களுடைய கனவுகள் கை கூடும்படியாக நீர் பரிந்து பேசும். அம்மா, குடும்பத்தின் பொருளாதார சூழலை நீர் உம்முடைய பரிந்துரை குரலால் உயர்த்தியறணும். தன் மகனுக்கும் தன் மகளுக்குமாய் தன் பேர பிள்ளைகளுக்குமாய் இந்த மாதத்தில் கல்வி கட்டணத்தை செலுத்துவதற்காய் இதோ செலுத்துவதற்கு பணமில்லாமல் ஏக்கத்தோடு இருக்கிற அத்துணை பேருக்கும் அம்மா நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுத்து தங்கள் உழைப்பினாலேயே பிள்ளைகளுடைய படிப்பிற்கு அவர்கள் உதவி செய்யும்படியாக உம்முடைய குரலை இறைவன் பால் எங்களுக்காய் திருப்பியறணும். இதோ திரு இருதய ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மாதத்தில் அம்மா இயேசுனுடைய திரு இருதயத்தின் பால் எங்கள் குடும்பங்களை எல்லாம் நீர்தாமே ஒப்பு கொடுத்து எங்களுக்காய் பரிந்து பேசும். அவருடைய இருதயத்திலிருந்து வழிகிற அந்த இரக்கத்தின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளும்படியா, அந்த இருதயத்தின் அன்பிற்குரியவர்களாய் நாங்கள் மாறும்படியாக எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காய் பரிந்து பேசும். அம்மா, இதோ மீட்படைந்த எல்லாருக்கும் நீர் தாயாக இருக்கிறீரே, நாங்கள் அடைந்த வாழ்க்கையை இழந்து விடாதபடி நீர்தாமை எங்களுக்காய் பரிந்து பேசும். நல்லதை எங்களுக்கு கற்றுத்தாரும். அம்மா, தன் பிள்ளைகளை திருத்தி நல்வழிப்படுத்துகிற தாய் போல எங்களுக்கு நீர் எங்கள் குடும்பத்தில் மாறியறணும். அம்மா தாயே, இதோ நீர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தது போல நம்பிக்கையினால் எங்களையும் பெற்றெடுத்திரணும். இயேசு பிறந்த பொழுதும் திரு அவை பிறந்த பொழுதும் அங்கே நீ இருந்தது போல ஒவ்வொரு நாளும் எங்கள் அருகில் இருந்திரலும். அம்மா, எங்கள் குடும்பத்தை பாரும், எங்கள் குடும்பத்தின் கடினமான சூழல்களை பாரும், அமைதி இல்லாத வாழ்க்கையை பாரும், நிம்மதி இல்லாத வாழ்க்கையை பாரும். நீர்தாமே அமைதியும் நிம்மதியும் எங்கள் குடும்பத்தில் நீங்காது அது வாசம் செய்யும்படியாக பரிந்து பேசும். அம்மா, தன் பிள்ளைகளை தன் மடியிலும் தோளிலும் விட்டு தாய் அரவணைப்பது போல இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். யோவானை உம்முடைய மகனாக ஏற்று அவரோடு வாழ்ந்தீரே, இதோ என்னை என் குடும்பத்தை உம்முடைய மகனாய் உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்று எங்களோடு தங்கி இரும். அம்மா, எங்களோடு தங்கி இரும். நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கு ஆண்டவருடைய மூவர் இறைவனுடைய நிறைவான பிரசன்னம் இருக்கிறதே. கபிரியேல் தூதர் சொன்னபடியாக ஆண்டவர் உம்மோடு அல்லவா இருக்கிறார். நீர் எங்களோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் எங்களோடு இருப்பார் அல்லவா. அந்த பிரசன்னம் எங்களை விட்டு நீங்காதபடி அம்மா தாய் மரியே, நீர்தாமே என்னுடைய தாயாக இருந்து என் பங்கு சமூகத்தின் தாயாக ஒட்டுமொத்த திரு அவையின் தாயாக இருந்து எங்களுக்காய் பரிந்து பேசு. அம்மா, நாங்கள் குறைவில்லாத பிள்ளைகளாய் என்னாலும் உம்மை நோக்கி கண்ணீரோடு அல்ல புன்னகையோடு உம்முடைய பாதத்தை நோக்கி வருகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றியருளும், எங்களை உருமாற்றியருளும். ஆண்டவரே, மீட்புக்கும் வாழ்வுக்கும் பிணையாகிய திருவுணவை உண்டு நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம். உமது திருவை அன்னை கன்னிமரியாவின் உதவியை பெற்றுக்கொள்வதாக
இவ்வாறும் திரு அவை நற்செய்தி பறைசாற்றலாம். எல்லா மக்களிடங்களுக்கும் கற்பிக்கவும், உலகெல்லாம் ஆவியாரின் பொழிவால் நிரப்பப்படவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இன்னின்றில் நிலையாக கோயில் கொண்டாய், இப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தாய். இன்னின்றில் நிலையாக கோயில் கொண்டாய், இப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தாய். விடி வெள்ளியாக நீ வரும்போது விடியாத இரவுகள் ஏதம்மா. முடிவொன்று சொல்ல நீ உள்ள போது முடியாத முடிவுகள் ஏதம்மா. உன்னை பாடவே நான் வாழ்கிறேன், ஜெபமாலை தாய் மரியே, எங்கள் ஜெபமாலை தாய் மரியே. ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.